ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாரங்கி புக்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட செகண்ட் போயம். என்ன போயம்னா கர், அப்படின்னா வீடு. நம்ம என்ன தான் வீட்டு விட்டு போய் உழைச்சி வந்தாலும் நமக்கு தேடுற இடம், நமக்கு நிம்மதி கொடுக்குற இடம், ஒரே இடம் என்னது, நம்ம வீடு தான். நம்ம இந்த ட்ரிப்பெல்லாம் போவோம், பிளான் பண்ணுவோம், எங்கெங்கேயோ போவோம், வெளிநாட்டெலாம் போய் சிலர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் தேடுற சுகம் கொடுக்குற இடம் எது? வீடு. இந்த குட்டி பையன் அந்த அழகாக அவங்க அப்பாட்ட ஏன்பா நம்ம இங்கே போனாலும் எங்கே போனாலுமே நமக்கு ஏன் வீடு அவ்வளோ தேடுது, நம்ம அம்மா மடியில் படுத்து கிடக்கிற சுகம் ஏன் நம்ம எங்கேயாவது போய் வீட்டில் படுத்தா நமக்கு அந்த சுகம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறத அழகா சொல்லியிருக்கான். வாங்க போயம்குள்ள போலாம். घर घर அப்படின்னா ஹவுஸ், வீடு. पापा क्यों अच्छा लगता है अपना प्यारा प्यारा घर, धूम धाम ले खेल खाल ले नहीं भूलता लेकिन घर, नहीं आपको लगता पापा है माँ की गोदी सा घर, प्यारी प्यारी ममता वाला सुंदर सुंदर न्यारा घर, थक कर जब वापस आते हैं कैसे बीच बीच जाता घर, खीला पीला आराम दिलाकर नहीं ताजगी देता घर, दीविक रमेश. घर घर அப்படின்னா வீடு. पापा क्यों अच्छा लगता है, पापाना அப்பா, क्यों अच्छा लगता है ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு, अपना प्यारा प्यारा घर நம்மளோட கியூட்டான அழகான வீடு, धूम धाम ले खेल खाल ले, धूम धामலாம் என்ன எங்கனாலும் ஊர் சுத்திட்டு வந்தாலும் என்னதான் விளையாண்டு திரிஞ்சிட்டு வந்தாலும் லே நஹி பூல்தா லேக்கின் घर, ஆனா நம்ம வீடை நம்மளால மறக்க முடிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்கலாம். வாங்க இந்த பேராஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். பாப்பா क्यों अच्छा लगता है अपना प्यारा प्यारा घर, धूम धाम ले खेल खाल ले नहीं भूलता लेकिन घर. செகண்ட் பேரால என்ன சொல்றாங்கன்னா, नहीं आपको लगता पापा அப்படின்னா உங்களுக்கு அப்படி தோணலையாப்பா, இந்த மாதிரி எங்க போனாலும் வந்தாலும் நம்ம வீடு நம்ம கால நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணலையாப்பா, எனக்கு தான் தோணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹே மாக்கி கோதி சாகர், மாக்கி கோதினா அம்மாவோட மடி, நம்ம அம்மா மடியில படுத்து தூங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அவங்க கதை அப்படியே தலையை தடவிட்டே கதை சொல்லுவாங்க, ஏதோ ஸ்கூலில் நம்ம சொல்கிறது அழகாக கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும், நம்ம ட்ரிப்புன்னு போவோம், நம்ம ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குவோம், என்ன தான் நம்ம அப்படி பண்ணாலும் நமக்கு நம்ம வீட்டில் படுத்த சுகம் வருமா, வராது. அதை தான் அந்த குட்டி பையன் அவ்வளோ அழகாக கேட்குறான். இந்த மாதிரி ஏன்பா நம்ம எங்கே போயிட்டு வந்தாலுமே, நம்ம என்ன தான் வேலையில் பிஸியாக இருந்தாலுமே நம்மளுக்கே நம்ம வீடை தேடுது, உங்களுக்கு அப்படி தேடாதாப்பா அப்படிங்கிறத அந்த பையன் அவங்க அப்பாட்ட அவ்வளோ அழகாக கேட்குறான். பியாரி பியாரி மம்தா வாலா, பியாரி பியாரினா அம்மா எவ்வளோ அழகாக பாசம் கொடுப்பாங்கல்ல, அந்த பாசம் அந்த ஏக்கம் ஏன் அந்த வீடு நமக்கு நம்ம வீடு தருது அப்படின்னு குட்டி பையன் கேட்குறான். சுந்தர் சுந்தர் பியாராக்கர், சுந்தர்னா அழகான கியூட்டான வீடு. வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். नहीं आपको लगता पापा है माँ की गोदी सा घर, प्यारी प्यारी ममता वाला सुंदर सुंदर न्यारा घर. இப்போ வாங்க தேர்ட் பேரா பார்க்கலாம். थककर जब वापस आते हैं, थककरना டயர்டாகி சோர்ந்து போய், வாபஸ்னா ரிட்டர்ன் வரும்போது எங்கே வரும், வீட்டுக்கு. ஸ்கூல்லேருந்து பசங்க வருவாங்க, அம்மா வேலை பார்க்குறாங்கன்னா அம்மா வீட்டுக்கு வருவாங்க, அப்பா ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, எல்லாம் டயர்டாக வந்தாலும் அந்த வீடை பார்த்தோன்னே நமக்கு ஏன் அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுதுங்கிறத க்யூட்டாக கேட்குறாங்க. கேசி பிச் பிச் ஜாத்தாகர், நம்மளை ஏன் இந்த வீடுக்கும் அதுக்கும் நமக்கு இவ்வளோ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வச்சுருக்கு, நமக்கு ஏன் இவ்வளோ அழகாக வீடு கொடுக்குது அப்படின்றாங்க. கீழா பீலா ஆறாம் திலாக்கர், கீழா பீலானா சாப்பிட்டு வச்சு எல்லாம் முடிச்சு ஆறாம் திலாக்கர் ரெஸ்ட் கொடுத்து, நஹி தாஜிகி தேத்தாக நம்ம உள்ள ஒரு பெருசாக ஒரு உற்சாகத்தை நம்ம வீடு கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாங்க இதை ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். தக்கர் ஜப் வாபஸ் ஆத்தே ஹேன் கேசி பிச் பிச் ஜாத்தாகர், கீழா பீலா ஆறாம் திலாக்கர் நஹி தாஜிகி தேத்தாக. இந்த அழகான பாட்டை எழுதுனது தீபக் ரமேஷ். வாங்க இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். घर, पापा क्यों अच्छा लगता है अपना प्यारा प्यारा घर, धूम धाम ले खेल खाल ले नहीं भूलता लेकिन घर, नहीं आपको लगता पापा है माँ की गोदी सा घर, प्यारी प्यारी ममता वाला सुंदर सुंदर न्यारा घर, थक कर जब वापस
आते हैं कैसे बीच बीच जाता घर कीला पीला आराम दिलाकर नहीं ताजगी देता घर தீவிக் ரமேஷ். உங்களுக்கு இப்படி தானே இருக்கும். என்னையா நம்ம வந்தாலும் டயர்டாகி வந்தாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் நம்ம ஊர் சுற்றுறதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் எங்கே தங்கினாலும் நம்மளுக்கு நம்ம வீடு தான் சுகம். நம்ம வீட்டில் அந்த கம்ஃபர்ட்டில் படுத்தா தான் நமக்கு தூக்கம் வரும். எது போகிற இடத்துல அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கும். இருந்தாலும் நம்ம வீடு தான் சுகமாக இருக்கும் இல்லையா? கரெக்டு தானே? கரெக்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, இப்போ வாங்க கர் லெசனோட புக் பேக் பார்க்கலாம். ஆப்கி மா கி பெஹன் அப்படின்னா, ஆப்கின்னா உங்களுடைய, மானா அம்மா, கி பெஹன் அம்மாவோட தங்கச்சியை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கூப்பிடுவோம்? ஹிந்தியில் மாசி, இங்கிலீஷில் ஆன்ட்டி. ஓகே, தமிழில் எப்படி கூப்பிடுவீங்க? சித்தி அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ ஆப்கி மா கி பெஹன், ஆப்கி மா கி பெஹன் அம்மாவுடைய, உங்கள் அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு தங்கச்சின்னா அவங்கள எப்படி கூப்பிடுவோம்? மோசி, சித்தி அப்படின்னு கூப்பிடுவோம். இங்கிலீஷில் ஆன்ட்டி. ஆப்கி மாக்கே பாய் அப்படின்னா, ஆப்கி அம்மா, உங்களுடைய மாக்கே அம்மாவுடைய தம்பி, உங்கள் அம்மாவுக்கு தம்பி இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. தமிழ்லையும் மாமா தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஆப்கே மாக்கே பாய் மாமா, உங்களுக்கு மாமா வேணும். அதே மாதிரி ஆப்கே பித்தாஜி, பித்தாஜின்னா யார்? அப்பா. உங்களோட அப்பாவுக்கு தங்கச்சி இருந்தா பெஹன், பெஹன்னா தங்கச்சி இருந்தால் எப்படி கூப்பிடுவோம்? பூவா. அப்படின்னா என்னது? அத்தை. என்னது? அத்தை. ஓகே, ஆப்கி பிதாஜி கி பெஹன், அவங்களோட அப்பாவோட தங்கச்சி நீங்கள் என்ன கூப்பிடுவீங்க? பூவா, அத்தை. இப்போ ஆப்கி பிதாஜி கே பாய், உங்களோட அப்பாவோட தம்பி இருந்தாங்கன்னா எப்படி கூப்பிடுவீங்க? மோசா. சித்தப்பா. எப்படி கூப்பிடுவீங்க? சித்தப்பா. வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஹிந்திலையும் பார்க்கலாம், தமிழ்லையும் பார்க்கலாம். ஆப்கி மா கி பெஹன் மौसी சித்தி, आपकी माँ के भाई मामा मामा, आपके पिताजी की बहन बुआ अत्ते, आपके पिताजी के भाई मौसा சித்தப்பா. ஸோ இங்கிலீஷில் வந்து யாராக இருந்தாலும் சரி ஆன்ட்டி அங்கிள், அதனால தான் இங்கே எழுதலை நான். ஓகேவா? சரியா? ஓகே, அவ்வளோதான், போயம் முடிஞ்சிருச்சு. இந்த போயமில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.